ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மெட்ரா ஸ்டைல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மெட்ரா ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? கார்த்தி ரேவதி சீரியல்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? ரேவதி வந்து ரோகிணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என்னோட எம்டி சாருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா அவர் ஏன் வாயத்தை வந்து என்கிட்ட அதை சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ரேவதி. அதுக்கு ரோகிணி சிரிச்சுட்டே சொல்றாங்க, நீ என்ன அவரை லவ் பண்ற, நீ மட்டும் என்ன வாயத்தை வந்து சொல்றியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அக்கா சிரிக்கிறத பார்த்துட்டு ரேவதி கேட்கறாங்க, அதானே பார்த்தேன், ரேவதிக்கு தான் கேள்வி கேட்காம இருக்கவே முடியாதே, என்னக்கா நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ரேவதி. உடனே ரோகிணி சொல்றாங்க, நீ எதுக்கு மண்டியை போட்டு குழப்பிட்டு இருக்க, ஏதாவது அவருக்கு டெஸ்ட் வச்சு அவர் உன்னை லவ் பண்றாரா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதி சொல்றாங்க, என்னக்கா டெஸ்ட் வச்சு கன்ஃபார்ம் பண்றதா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ரோகிணி சொல்றாங்க, நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணு, அப்போதான் உன்னோட எப்படி சார் உன்னை லவ் பண்றாரா இல்லையான்னு உனக்கு தெரிய வரும், இல்லைன்னா என்ன ஆளு விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி. உடனே ரோகிணி சொல்றாங்க, இவ பண்றது நல்ல கதையா தான் இருக்கு, இவ புருஷ கூட இவளையே சேர்த்து வைக்க நான் இவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கே, அது மட்டும் இல்லாம இவன் புருஷன் இவளை லவ் பண்றாளா இல்லையான்னு செக் பண்ண போறாளாம், அது மட்டும் இல்லாம என்னையே உதவிக்கு வேற கூப்பிடுறா, இது எங்க போய் நான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ரோகிணி. என்ன ரோகிணி நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, ரேவதிக்கு வேற யாரு இருக்கா, அக்கன்ற முறையில நீங்க தானே எல்லாத்தையும் பண்ணி வைக்கணும். ரோகிணி இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க, சரி ரேவதி எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாரு ரேவதி, கூடிய சீக்கிரம் ஏதோ நல்லது நடக்க போதுன்னு தான் எனக்கு தோணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரேவதி வந்து, இந்த அக்கா ஏன் இப்படி சொல்லிட்டு போறா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலேயே இருக்காங்க. ரொம்ப நேரமா ஈஸ்வரியும் சந்திரகலாவையும் காமிக்கலையே, சொல்லி முடிக்கல, இப்ப ஈஸ்வரியா தான் காமிக்கிறாங்க டைரக்டா. ஈஸ்வரி வந்து வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வீசி எறிறாங்க, என்னடா இது இவ்வளவு தூரம் போகுது, உடனே அங்க வந்து சந்திரகலா வராங்க, என்னது இது எல்லாம் பறந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட போய் கேக்குறாங்க, என்னச்சு உனக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, என்னச்சுன்னு கேக்குற, கோயில்ல நீ தானே என் பக்கத்துல இருந்த, என்னச்சுன்னு உனக்கு தெரியாதா, மறுபடியும் அந்த டிரைவர் பைய கிட்ட நம்ம தோத்துட்டோம், அது உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க ஈஸ்வரி. ஐயோ அப்பா, ஈஸ்வரி செம்ம கோவத்துல இருக்காங்க போலியே, வீட்டுல உள்ள பாத்திரம் எல்லாம் ரொம்ப தொலைவால பறக்குது. சந்திரகலா சொல்றாங்க, இங்க பாருக்கா, இப்படியே போயிட்டு இருந்தா அவன் தான் ஜெயிப்பா, நம்ம ஜெயிக்கவே முடியாது, இதுக்காக நம்ம ஒரு பிளான் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் பிளானா, எத்தனை பிளான போட்டாச்சு ஈஸ்வரி சந்திரா, ஆனா எதுவும் ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியலையே. உடனே சந்திரா சொல்றாங்க, இதை விட சூப்பரான பிளான் பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி கேக்குறாங்க, அப்படி என்ன பிளான் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சரி சந்திரா என்னதான் பிளான் சொல்றாங்கன்னு கேட்போமே, சொல்லுங்க சந்திரா, அப்படி என்னதான் பிளான் போட போறீங்க, ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தானே நம்மளே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான், அவனை இந்த இடத்துக்கே வர விடாத மாதிரி வேற பிரச்சனையில மாட்டி விட்டுட்டா அவன் எப்படி இங்க வருவான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ கார்த்திய பெரிய கண்டத்துல மாட்டி விட போறாங்க போலயே இந்த ஈஸ்வரியும் சந்திராவும் சேர்ந்து, உங்களால கார்த்திக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, இந்த குடும்பத்துக்கே பிரச்சனை தான். உடனே ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன சந்திரகலா சொல்லிட்டு இருக்க, அப்படி என்ன பிரச்சனையில மாட்டி விட போற அவனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது உடனே சந்திரா சொல்றாங்க, அதான்க்கா கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுல, அவனை அந்த பிரச்சனையில மாட்டி விட போறோம், அவனை அந்த பிரச்சனையில மாட்டி விட்டாதான் குடும்பத்துக்குள்ளேயும் வரமாட்டா, ரேவதி மருது கல்யாணத்துக்கே வர முடியாத அளவுக்கு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, அதுல எப்படி அவன் மாட்டுவான் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும் போதுதான் ரேவதிக்கும் மருதுக்கும் நம்ம கல்யாணத்தை நடத்த போறோம், அப்பதான் அவனால இங்க வர முடியாது, கார்த்தி பையா கோவில் கும்பாபிஷேகத்துல தான் இருப்பானே தவிர ரேவதி மருது கல்யாணத்துக்கு வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ இதை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து ஈஸ்வரி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லுங்க ஈஸ்வரி, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, என்ன ஈஸ்வரி வாய் மட்டும் சும்மா இருக்கீங்க, அதான் சந்திரா கேக்குறாங்களா சொல்லுங்க. ஈஸ்வரி வந்து வாயை பொழுந்துட்டு, சூப்பரான பிளான் சொல்லிருக்க சந்திரா, இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிளான்லாம் என்னவோ சூப்பரா தான் இருக்கு, ஆனா அந்த பிளானை செய்யும் போதுதான் அதப்பெல்லாம் இருக்கு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, சரி இப்ப கும்பாபிஷேகத்தை பத்தி ஏதாவது நம்ம வாயை விட்டோம்னா நம்ம மேல ஏதாவது சந்தேகம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்காங்க. ஈஸ்வரி கேக்குறதும் ஒரு வகையில நியாயம் தானே சந்திரா, என்ன சொல்ல போறீங்க ஈஸ்வரிக்கு பதில். உடனே சந்திரா சொல்றாங்க, பிளான் மட்டும் எப்படி இருக்குன்னு நீ சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உங்ககிட்ட எல்லாம் பிளான் என்னமோ நல்லா தான் இருக்கு, ஆனா செயல்முறை தான் சரியில்லை. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரகலா சூப்பரான பிளான், இதையே நீ பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சந்திரகலா வந்து யாரை போய் பார்ப்பாங்க, அது எல்லாருக்குமே தெரியும், சிவனாண்டியை தான் போய் பார்ப்பாங்க. அதே மாதிரி சிவனாண்டியை போய் பாக்குறாங்க. உடனே சிவனாண்டியும் முத்துவேலும் வந்து சந்திராவை பார்த்துட்டு, சொல்லு சந்திரா எதுக்கு எங்களை வர சொன்னேன். உடனே முத்துவேல் வந்து சந்திராவை பார்த்து கேக்குறாங்க, என்ன மருமகளே எங்களை திடீர்னு வர சொல்லியிருந்த, நீ வந்து எங்களை உடனே கூப்பிடும் போது ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு தோணுச்சு, அதனாலதான் உடனே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சந்திரா சொல்றாங்க, ஆமா மாமா சொல்றது முழுக்க முழுக்க கரெக்ட் தான், அப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரகலா. உடனே சிவனாண்டி முத்துவேலு கேக்குறாங்க, அப்படி என்னாச்சு, அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இருங்க சொல்லுவாங்க, அவங்க போடுற பிளான் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தான் உங்ககிட்ட வந்திருக்காங்க, நீங்களாவது ஒழுங்கா செஞ்சு முடிப்பீங்களா இல்லையா, ஆனா நீங்களும் சில பிளான்லாம் சொதப்பதான் செஞ்சிருக்கீங்க, ஆனா அது அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல.
பாவம் சந்திரா யார்கிட்டயே தான் போறாங்க, ஆனா யாரும் அவங்க பிளானை சக்சஸ் ஆக்கி காமிக்க மாட்டாங்கப்பா. நீங்களாவது சக்சஸ் ஆகி காமிப்பீங்கன்னா உங்ககிட்ட வந்திருக்காங்க. சக்சஸ் ஆயிடும்ல இந்த தடவை பிளான்லாம். சந்திரா சொல்றாங்க இந்த மாதிரி மருதுக்கும் ரேவதிக்கும் கல்யாணத்தை நடத்தணும். அதே நேரத்துல இந்த கார்த்தியும் இந்த கல்யாணத்துல இடைஞ்சலா இருக்க கூடாது. அதுக்காக நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். கோயில் கும்பாபிஷேகம் அப்படியே இருக்குல்ல, அதை நம்ம கையில எடுக்கணும். இந்த கோயில் கும்பாபிஷேகத்துல தானே குடும்பத்தை சேர்க்கணும்னு அவன் வந்தான். இந்த அமைதியா இருக்கிற பிரச்சனையை நம்ம இப்ப தொடங்கி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரா. இந்த கும்பாபிஷேக பிரச்சனையில நம்ம வீட்டு பிரச்சனைக்கு அவன் வரமாட்டான். அவன் அப்படியே இந்த விஷயத்த மறந்துடுவான், அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணுவான். அதனால இந்த பிளானை நம்ம பயன்படுத்திட்டு ரேவதிக்கு மருத்துக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரகலா. உடனே முத்துவேலும் சிவனாண்டியும் சொல்றாங்க சூப்பரான பிளானா இருக்கே இது, இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே சந்திரா வந்து ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. உடனே சிவனாண்டியும் முத்துவேலும் சரி நீ சொன்ன மாதிரி நாங்க பண்ணி முடிச்சிடுறோம். சந்திரா சொன்ன உடனே சிவனாண்டியும் முத்துவேலும் அவங்க பிளானை வந்து செய்ய ஆரம்பிச்சிடுறாங்கப்பா. பூசாரியை பார்த்து அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு உடனே அந்த பூசாரி வந்து இதெல்லாம் கோவில் சம்பந்தப்பட்டது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களாம் நல்லவங்களையும் கெட்டவங்களும் ஆக்கிடுவாங்க போலயே. உடனே சிவனாண்டி முத்துவேலும் சொல்றாங்க இங்க பாருங்க, கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு தானே நான் சொல்றேன், அதனால இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூசாரி வந்து சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த பூசாரி வந்து கோயில வந்து திறக்கிறாங்க. அப்ப சாமி சிலை பக்கத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கா. அதை பார்த்த உடனே பூசாரி வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஐயோ என்னடா இது இப்படி எல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி கத்தவும் ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து பதறி போய் வந்துடுறாங்க இந்த கோயிலுக்கு. அப்ப கார்த்தியோட பாட்டி வராங்க. என்னச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது இங்க பாருங்க என்னச்சு நீங்களே பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் நடந்து போச்சு, என்னடா இது பெரிய அபசகுணமாச்சே, இப்படி நடந்திருந்தா நம்ம ஊருக்கு ஆகாது, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்றாங்க இந்த மாதிரி கோவில் கும்பாபிஷேகத்தை நம்ம இப்படியே கையில எடுக்காம போட்டுட்டோம், அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். உடனே நம்ம எதையுமே தள்ளி போடாம கோயில் கும்பாபிஷேகத்தை வேலையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பூசாரி. நான் சொன்ன மாதிரி மட்டும் பண்ணலனா இந்த ஊருக்கே பெரிய பிரச்சனையில வந்து விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஒரு பெரிய பஞ்சாயத்தை கூட்டுறாங்கப்பா. அப்ப நம்ம சிவனாண்டி முத்துவேலும் கார்த்தியோட தாத்தாவையும் பாட்டியும் பார்த்து பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஊர்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் இவங்க தான் கோயில் கும்பாபிஷேகத்தை நடக்க விடாம பண்றாங்க, அதனாலதான் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்காம ஒரு தடவையும் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரமேஸ்வரி பாட்டி வந்து கோவப்பட்டு இங்க பாருங்க என் குடும்பத்தை பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்காதீங்க, என் குடும்பத்தை பத்தி இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டி ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காங்க. உடனே ஊர்ல உள்ளவங்களும் சிவனாண்டிக்கு சாதகமா பேசுறாங்க. ஆமா அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, 2 தடவை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு 2 தடவை நின்று போச்சுல, இதுக்கு யார் குடும்ப காரணம், நீங்க தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல கார்த்தியோட தாத்தா வந்துதான் இறங்குறாங்க. நீதான் அவங்களுக்கு ஆட்டமே ஆரம்பம். அந்த இடத்துல நம்ம கார்த்தியும் நின்றுட்டு இருக்காரு. உடனே ராஜா சேதுபதி யார் குடும்பத்தை பத்தி யார் தப்பா பேசிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே அங்க உள்ளவங்களும் ஐயா வந்துட்டீங்களா ஐயா, நாங்க சொல்றதுல உண்மை இருக்குல்ல, நம்ம ஊர்ல கோயில் கும்பாபிஷேகம் நடக்காதனால நிறைய அபசகனமான விஷயம் எல்லாம் நடக்குது, இதெல்லாம் நம்ம ஊருக்கே பெரிய ஆபத்தா வந்து முடிஞ்சிரும்ல. உடனே ராஜா சேதுபதி வந்து ரொம்ப கோவத்தோட சொல்றாங்க இந்த கும்பாபிஷேகத்தை என்னோட பேரை 90 நாளைக்குள்ள நடத்தி வைப்பான், அப்படி மட்டும் அவன் நடத்தலனா என்னோட உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சுச்சோ என்னையா நீங்க திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க, இனிதான் கார்த்திக்கு பெரிய பொறுப்பே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் மருது ரேவதியோட கல்யாணம், இன்னொரு பக்கம் கும்பாபிஷேகம், என்ன பண்ண போறாருன்னு தெரியல கார்த்தி. ராஜா சேதுபதி சொல்றாங்க இதுதான் என்னோட கடைசி முடிவு, அது வரைக்கும் இதை பத்தி யாரும் இந்த ஊர்ல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சூப்பர் ராஜா சேதுபதி, வந்தீங்க கரெக்டா பேசுனீங்க, போயிட்டே இருந்தீங்க. ஆனா சில பேரும் தான் என்னென்னவோ பிளான் போடுறாங்க, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. உடனே சிவனாண்டி முத்துவேலும் பேசிட்டு இருக்காங்க. எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் கார்த்தி வந்து ராஜா சேதுபதி கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க தாத்தா, நீங்க சொன்ன மாதிரியே 90 நாளைக்குள்ள இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை கண்டிப்பா நான் நடத்தி வைப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கார்த்தி. உடனே வந்து கார்த்தி கிட்ட வந்து பாட்டி சொல்றாங்க கார்த்தி இது எப்படியா முடியும், உன் அத்தைக்காரி வந்து பிரச்சனை பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போதைக்கு நீ அவ வீட்லயும் இல்ல, அது மட்டும் இல்லாம உன் மேல பயங்கர கோவத்துல வேற இருக்கா. இன்னொரு பக்கம் என்னடானா ரேவதிக்கு எல்லா விஷயமும் மறந்து போயிடுச்சு. இப்படி எல்லாம் இருக்கும் போது இந்த கும்பாபிஷேகத்தை எப்படிப்பா நடத்த போற அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது கார்த்தி சொல்றாரு பாட்டி நீங்க இதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் பட்டுக்காதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே தாத்தா சொல்றாங்க நீ என் பேரனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, அவன் ஒரு முடிவு பண்ணிட்டானா அதை நடத்தி காமிச்சே ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கார்த்தி வந்து கண்டிப்பா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம கார்த்தி. உடனே சிவனாண்டி முத்துவேலும் வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க சந்திரா நீ சொன்ன பிளான் மாதிரியே செஞ்சு முடிச்சிட்டோம், அதுவும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நம்ம என்ன நினைச்சோமோ அதே மாதிரியே இங்க நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே சந்திரகலா வந்து ஓடோடி போய் அவங்க அக்கா கிட்ட சொல்றாங்க அக்கா நீ கவலைப்படாத, நம்ம போட்டு பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு, இன்னும் 90 நாளைக்குள்ள அந்த கும்பாபிஷேகத்துக்காக கார்த்தி என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மும்முரமா இருப்பான். அதனால நம்ம இந்த இடத்துல ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணத்தை நடத்துற பிளான போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரகலா ஈஸ்வரி கிட்ட. ஈஸ்வரி சொல்றாங்க இனி அந்த டிரைவர் பைய தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா நீ எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணிருக்கேன்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே சந்திரா சொல்றாங்க என்னக்கா நீனு பெரிய உதவிலாம் சொல்லிட்டு இருக்க, நீ யாரு எனக்கு அக்கா, ரேவதி யாரு என்னோட பொண்ணு மாதிரி தானே, இந்த அக்காக்காக தானே என்னோட வாழ்க்கையை நான் விட்டு கொடுத்தேன், அப்படி இருக்கும் போது நீ எனக்கு நன்றி சொல்லி வெளியால பாக்குறிய அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க சந்திரா.
நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கார்த்தி வந்து 90 நாளைக்குள்ள கும்பாபிஷேகத்தை நடத்துறாரா இல்லைனா ஈஸ்வரி சத்ராவும் சேர்ந்து ரேவதி மருது கல்யாணத்தை நடத்துறதை தடுக்கிறாரான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ராஸ் ஸ்டைலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.